அதுக்கப்புறம் வரும்பொழுது அதுக்கு முன்னாடியே ஒரு அடியார் வந்துட்டாரு. அந்த அம்மா என்ன பண்ணிச்சுங்க, கணவனாரு கொடுத்து அமைச்சிருக்காரு, அவர்கிட்ட அனுமதி பெற்று வைக்கிறதா இல்லையாங்கிறது யோசிக்கக்கூடிய தன்மை ஒன்று இருக்கு. ஆனா நம்ம என்ன முடிவு பண்ணிச்சுங்க, இதை விட பேர் எனக்கு இதன் மேல் இல்லைன்னுச்சு. நம்ம யார் சொல்லுது, அடியாரு தேடி போல தானா வீட்டு வாசலுக்கே வந்துட்டேன், இதை விட பேரு எனக்கு எந்த பேரும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த அம்மா 2 மாம்பழம் கணவனார் கொடுத்த ஒரு மாம்பழத்தை எடுத்து அருமையா கொஞ்சம் சோறு தயிர் சாதம் வச்சு படையில் போட்டுருச்சு, தலையில வச்சு அருமையா சாப்பிட்டார், வாழ்த்துட்டு போயிட்டார். வந்தவர் ஓர் அடியார் தான், இறைவன் வரல. நல்லா புரிஞ்சுக்கணும், காரைக்கால் அம்மையார் புராணத்துல மட்டும் இறைவன் வரலங்க. ஏயான்குடி மாற நாயனர், ஏற்பகை நாயனர், திருலங்கட்ட நாயனர், எல்லா புராணத்திலும் அமர்நீதி எல்லா சாமியும் வந்துட்டார். ஆனால் இங்க ஓர் அடியார் தான். நம்ம ஆசிரியர் சொல்றாரு, ஓர் அடியார் தான். அப்போ அப்படி வரும்பொழுது அந்த அம்மா வந்து படைச்சிருச்சு. இன்னும் ஒரு மாம்பழம் தான். அப்புறம் கணவனார் வராரு, ஒரு 12-1 மணிக்கு வரும்பொழுது குளிச்சு விட்டு எல்லாத்தையும் அன்னைக்கு சாப்பாடுலாம் ரெடி, கூட்டு பொரியல் எல்லாமே ரெடி. அவர் வரும்பொழுது ஒரு அடியார் வரும்போது காலையில 10 மணி, அவரு கணவனார் வரும்போது 1 மணி, மதியம் சாப்பாட்டுக்கு வர எல்லாம் வச்சாச்சு. மாம்பழம் 2 கொடுத்து அமைச்சுட்டு ஒன்று எடுத்துட்டு வந்து உடனே டக்குன்னு நிலைய வைக்கிறாங்க, சாப்பிடுறாங்க. அதிமதுரை வந்து அவ்வளோ சுவை உடையது, மதுரக்கடி தான், அதிமதுரம் இல்லை. ஸோ நல்ல சுவை உடையது. சாப்பிட்டு முடிச்ச உடனே இன்னொன்று இருக்குது இல்லை, அதை நீ சாப்பிட்டுன்னு சொல்லலை. அங்கேதான் பிராணம் போறாங்க. பிராணமே அந்த இடத்துல தான். இன்னொன்று சாப்பிட்டுறாங்க, ஒன்று மனைவி, ஒன்று வந்து கணவனாக இருக்கிறது தான் இருக்கணும். நீங்களாம் அப்படிதான் ஐயா இல்லையா? 2 மணிக்கு தலையாட்டு இது போதுன்ற அளவுக்கு சாப்பிட்டு போயிட்டு நீ சாப்பிட்டா அப்படி சாப்பிட அப்படிதான் இருந்தார் அவரும். பரமதத்தனும் அப்படிதான் இருந்தாரு. என்ன பண்ணிட்டாரு, இன்னொன்று கொடுத்தனே அதையும் கொண்டு வந்து வைங்க. இந்த அம்மா திடுக்கிட்டு அப்பதான் இந்த அம்மாவை பாருங்க எப்படி என்ன செய்ய உண்மையை சொல்றதுதான். சொன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அப்போ நான் முக்கியமா வந்த அடியார் முக்கியமான அவர் கேட்பாங்க, அப்படிதான் கேட்பாங்க. எப்படி எனக்கு தெரியாம கொடுக்கலாம் அப்படின்னு, இல்லை நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட அந்த இடத்துல கொஞ்சம் அமைதியாக கூட போயிட்டு இருக்கும்.